அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தயவுதான் என்னை ஏறாநிலுமிசை ஏற்றியது அப்படிங்கிற அருள் வரிய நம் வள்ளல் பெருமானார் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்து தயவு வழியில் நம்ம எல்லாரும் சிறந்து விளங்கணுன்றதுக்காக ஜீவகாருண்ய விஷயத்தையும் நமக்கு சொல்லி அற்புதமாக நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. தயவுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவும் இருக்குது. தயவுதான் கருணையாகவும் இருக்குது, தனிப்பெரும் கருணையாகவும் இருக்குது. தயவுங்கிற அருள் வரிதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் பலமாகவும் சக்தியாகவும் இருக்குது. அந்த தயவு நம்ம எல்லாருக்குமே நிறைஞ்சு இருக்குது. அது இந்த அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிக 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 விரிஞ்சு இந்த அண்டங்களுக்கும் அண்டத்துக்கு மேலே இருக்க எல்லா விஷயத்திலையும் நிறைஞ்சி பரிபூரணமாக இருக்குன்றது தான் ஒரு அழகான அருள் விஷயம். நம்ம வள்ளல் பெருமானார் இதை உணர்த்துறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். வள்ளல் பெருமானாரை நம்ம எல்லாருமே பிடிச்சிக்கிட்டாலே நம்ம எல்லாருமே தயவு நிறைஞ்சவங்க தான். இந்த சபையில் இந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் நடக்கிறது கூட முக்கிய காரணம் தயவு தான். ஏன்னா நாங்கள் எல்லாருமே சன்மார்க்கத்தை கடைபிடித்து ஒரு பெருநிலையில் ஆனந்தமான அருள் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிலை எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற பெரிய மனசோட ஒவ்வொரு மாதத்திலையும் சித்திரை நட்சத்திரத்தில் அற்புதமான ஒரு அருள் நிகழ்ச்சி இங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. சித்திரை மாதத்தில் வர ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயமாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடந்துகிட்ருக்கு. நம்ம பெருமானாருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் அற்புதமான தொடர்புண்டு. தைப்பூசம் பௌர்ணமியில் வரும், அது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வர சித்திரை நட்சத்திரம் சித்திரை பௌர்ணமியில் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி மிக அற்புதமான அருள் நாள். நம்ம பெருமானார் பிறந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அதுவும் இன்றைக்கி மிக மிக உன்னதமான நட்சத்திரமாக இருக்கும். ஏன்னா ஐயா இன்றைக்கி பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம். இந்த தேதியில் இந்த நாள் மிக உன்னதமான நாள். எப்படி ஐயா பௌர்ணமியில் தைப்பூசத்தன்னைக்கு சித்தி அடைஞ்சாங்களோ, அந்த சித்தி பெற்ற மகான் உலகுக்கு வருவிக்க உற்ற தினமாக அற்புதமான ஒரு நட்சத்திரமாக இருக்க இந்த நாளில் அற்புதமான நட்சத்திரமாக மின்னிக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே இங்கே ஒன்று சேர்ந்துருக்கீங்க. அது இவங்க தயவுங்கிற ஒரு பெரிய அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை இங்கே ரொம்ப தொடர்ந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. வள்ளல் பெருமானார் நமக்கு சொல்லி கொடுக்காத அருள் விஷயங்களே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தயவு வரணும்னா முதல் அடிப்படையாக என்ன வர வேண்டியது இருக்குன்னு சொன்னால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நமக்கு எல்லாருக்கும் தயவு இருக்கணும். பக்திங்கிற ஒரு விஷயம் தலையெடுக்க ஆரம்பிச்சிடுச்சுனாலே எல்லா விஷயங்களும் பரிபூரணமாக அடுத்தடுத்து ரொம்ப சிறப்பாக வந்துடும். நம்ம வள்ளல் பெருமானார் 9 வயசு இருக்கிறப்பயே ஐயா பூரணமான பக்தி நிலைக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டார். அந்த பக்தி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு உயர்ந்த நிலையை அடிப்படையாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பக்தின்றது ஒவ்வொருத்தருக்கும் மிக அவசியமாகவும் மிக உன்னதமாகவும் இருக்குது. நம்ம பக்தி எப்படி செலுத்தணும்னு சொன்னால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்னுரிமை நாயகனே அப்படின்னு நம்மளோட அந்த நினப்பு அப்படியே உணர்ந்து இறைவனோட அப்படியே நனைஞ்சு கரைஞ்சி இருக்க அளவுக்கு நம்மளோட தயவு மேன்மையாக இருக்கணும். முதல்ல நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு தயவு கொடுத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மேலே நமக்கு பரிபூர்ணமான தயவு வரணும். இறைவா, இந்த பிரபஞ்சத்தை எத்தனை அழகாக படைச்சிருக்கப்பா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. நம்ம ஐயா அகவல்ல இதுக்கு அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அகமாகவும் அகப்புறமாகவும் புறமாகவும் புறப்புறமாகவும் இருந்து கொண்டு 4 நிலையில்
அண்டத்தில் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து நம்ம அனைவருக்கும் அருள் பாலித்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரனை படைச்சி, சூரியனை படைச்சி, நட்சத்திரங்களை படைச்சி, இந்த அக்னியை படைச்சி, இந்த அண்டத்தில் இருக்க ஆற்றல் மூலமாக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருள் நமக்கு எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக காரியப்பட்டு இருக்கு. இறைவா, இந்த பிரபஞ்சத்தை எத்தனை அழகாக படைச்சி எவ்வளோ தயவோடு எனக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு மேலே 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 நோக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி அண்டத்தில் இருக்க விஷயமானது இந்த பிண்டத்துக்குள்ள 4 விஷயமா இருக்கு. அதனால தான் ஐயா வந்து ஆரம்பத்திலே அருட்பெருஞ்சோதியை 4 முறை அகவல்ல சொல்றாங்க. இந்த பிண்டத்துக்குள்ள நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, முதல்ல நமக்கு உடம்ப கொடுத்துருக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நமக்கு தயவா நன்றி சொல்லணும். அதற்கடுத்தது இந்த மனசை கொடுத்துருக்கிறவருக்கு நம்ம தயவா நன்றி சொல்லணும். அதற்கப்புறம் நமக்கு இந்த உயிரை கொடுத்துருக்கிறதுக்காகவும், நமக்கு அந்த உயிருக்குள்ளே இந்த ஆன்மாவை கொடுத்துறதுக்காகவும் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நம்ம பரிபூரணமாக ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் ஐயா வந்து ஆரம்பிக்கும் போதே அருட்பெருஞ்சோதி 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 அண்டத்தில் பரிபூரண ஒளி பிரகாசமாக அங்கே திருச்சிற்றம்பலத்தில் திருநடனம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கவர் இந்த பிண்டத்தில் சிற நடுவுக்குள்ள சிற்றம்பலம் நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த ஒரு உண்மையை நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கணும்னா எல்லாருக்கும் அது இருக்குது. ஒருத்தருக்கு கொடுத்து ஒரு உயிருக்கு கொடுத்து ஒரு உயிருக்கு இல்லைன்னு சொல்கிறவர் நம்ம பெருமானார் கிடையாது, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் இது சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்குன்றத நம்ம எல்லாருமே உணர்ந்துக்கணும். ஆனால் அதை எல்லாருமே அந்த திரு நடனத்தை நமக்குள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பரிபூர்ணமாக சிற நடுவுக்குள்ளே இருந்து திருநடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரே, அந்த திரு நடனத்தை நாம தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த விஷயம் தடையா இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு தயவுங்கிற அந்த அருள் விஷயம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கூடாமல் இருக்கிற பட்சத்தில் தான் அந்த திருநடனத்தை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு கால தாமதம் ஆகுது. அதற்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக என்ன இருக்குன்னா தயவு தான். இதற்கு அடிப்படையாக ஒவ்வொரு விஷயமா நம்ம உணர்றப்ப முதல் அடிப்படை விஷயம் பக்தியாக இருக்குது. பக்தியில் வந்து நம்ம உருகி இருக்கணுன்றது அதோட அடிப்படை தத்துவமாக இருக்க பட்சத்தில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட தன்மையை உணர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு அருள் உணர்வு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பரிபூர்ணமாக இருக்கும். சிவநிலையில் இருந்து என்னை நிலச்சி இருக்க வைக்கணும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. என்னோட நிலை வந்து சில சூழ்நிலையில் தடுமாறாமல் இருக்கணும். ஏன்னா வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனநிலை வந்து மாற்றம் அடையாமல் இறைவா எப்போவுமே வந்து என்னோட மனசு வந்து இந்த ஒரு காரணத்துக்காக நான் என்னை மாற்றிக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இன்னைக்கு கோவிலுக்கு போகணும், இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கலந்துக்கணும், இந்த நிகழ்ச்சி வந்து இறைவனோட ஒரு பரிபூரணமான அருள் நிறைஞ்ச ஒரு அருள் வரிகளை கேட்குற அருள் தத்துவமான நாள், இதில் நான் கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆற்றலான சிந்தனையை வந்து நமக்குள்ளே வகுத்துக்கிட்டு அதில் நம்ம நிலச்சி இருக்கணும். அந்த நிலச்சி இருக்கிறதுக்கும் ஒரு தயவு இருக்கணும். இறைவா, எனக்கு இந்த சிவநிலையிலேயே நான் நிலச்சி இருக்கிறதுக்கு உன்னோட அருள் தயவை எனக்கு எப்போவுமே கொடுக்கணும்பாங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு எப்போவுமே மேலோங்கி இருக்கணும். நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் சரி, ஒரு ஆடு பார்த்தாலும் சரி, ஒரு மாடு பார்த்தாலும், ஒரு கோழி பார்த்தாலும், ஒரு எறும்பு பார்த்தாலும், உள்ளே வந்து அந்த சபையில் வந்து எறும்பு வந்து அப்படி ஓரமாக போய்கிட்டே இருந்துச்சு. ஓரமாக போனால் பரவாயில்ல, நடுவில் அப்படிலாம் போயிட்டே இருந்துச்சு. அப்போ ஐயா ஒருத்தவங்க வந்து இந்த சபையை பார்த்துக்கிறவங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு தம்பிக்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி எறும்பு போகுதுப்பா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சபையில் இருக்கவங்க சன்மார்க்கத்தை சொல்கிறது இல்லாமல் பரிபூர்ணமாக கடைபிடிக்கிறாங்க. அந்த தம்பியும் அதில் ஒரு கால் தாண்டி 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 ரொம்ப பொறுமையாக பக்குவமாக போகிறப்ப பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. இப்படி நம்மளோட நிலையிலேருந்து எந்த சூழ்நிலையிலையும் மாறாமல் நம்ம பார்க்குற எல்லா பொருள்லையும் தயவோடு நோக்கணும். எல்லா விஷயமும் இறைவா தான் இருக்கப்பா, இறைவா நீ தான் இருக்கப்பா. நம்ம ஆணை பார்த்தாலும் சரி, பெண்ணை பார்த்தாலும் சரி, மற்ற எந்த ஜீவராசிகளை பார்க்கும்போதும் எல்லாத்துக்குள்ளேயும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் காரியப்பட்டிருக்கார். அந்த பரத்திலையும் அவர் தான் இருக்கார், இந்த இகத்திலையும் அவர் தான் இருந்து கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். நம்மளோட மனசு வந்து எவ்வளோ தூரத்துக்கு பக்குவமாக இருக்கோ அந்தளவுக்கு இறைவனோட அருள் வந்து நிறைஞ்சு இருக்கும். ஒரு பாத்திரம், ஒரு ஆழாக்கு பிடிக்கிற அரிசி பாத்திரமாக இருந்தால் அதில் ஆழாக்கு அரிசி தான் பிடிக்கும்.
அரைப்படி பிடிக்கிற பாத்திரமாக இருந்தால் அரைப்படி அரிசி பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் சாதம் சமைக்கிற தாய்மார்களுக்கும் தெரியும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுபோல் நம்மளோட மனசோட அளவு எந்த அளவுக்கு நிறைஞ்சி இருக்கோ அந்த அளவுக்கு இறைவனோட அருள் நிறைஞ்சி இருக்கும். அதனால் என்னோட மனசை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, என்னோட மனசு எப்போவுமே உன்னோட நிலையில் உறைஞ்சி இருக்கணும், அந்த உறைஞ்சி நிலையிலேருந்து நான் மாறாமல் உன்னோட நிலையிலே இருக்கிறதுக்கு என்னை தயவாக வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்ட வேண்ட வேண்ட அவர் நமக்கு தேவையான எல்லா ஊக்கத்தையும் கொடுத்து எல்லா ஆக்கமும் எனக்கு எல்லளவும் குறைஞ்சிராம நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு பாருங்களேன். அதில் வந்து நமக்கு கொஞ்சம் கூட ஐயமே இருக்கக்கூடாது. நம்மளோட ஐயம் வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் இறைவன் பண்ணிடுவார். நம்ம எல்லாருக்குமே சில சூழ்நிலைகள் வந்து இந்த பிறந்ததுலேயே வந்து பிறப்புலேயும் சரி நம்மளோட வாழ்க்கை நடைமுறைகள்லையும் சரி நிறைய இன்ப துன்பங்கள் வந்து மாறி மாறி வரலாம். இன்பம் வர்றப்ப இறைவனை பற்றிய சிந்தனைகள் வந்து பொதுவாகவே வந்து எல்லாருக்குமே ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அது வந்து பொதுவான அது இயற்கையோட நியதின்னு சொல்லலாம். இன்பம் இருக்கப்ப நிச்சயமாக வந்து நம்ம இறைவனை வந்து நினைக்கிறதுக்கு வந்து பெரிய ஆசீர்வாதம் இருந்தால் தான் அது கைகூடும். இதே வந்து துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, இறைவா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நீ தான் சரி பண்ணணுப்பா, உன்னை விட்டால் எனக்கு யாருப்பா இருக்காங்க, நீயே என்னை மறக்கலாமாப்பா, நீ என்னை விட்டு போகலாமாப்பா அப்படின்னு நம்மளோட மனசு வந்து இறைவனை நினச்சி அப்படியே சுற்றி சுற்றி வரும், நீ என்னை பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பக்குவத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை தானப்பா நினச்சிக்கிட்டே இருந்தேன், எனக்கே நீ இந்த கஷ்டத்தை கொடுத்த, நான் உன்னை அப்போ இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்லாம் நினைக்காத அளவுக்கு நமக்கு எப்போவுமே ஒரு தெளிவு இருக்கணும். இறைவன் பரிபூரணமான ஆனந்தமான நிலையில் காரியப்பட்டு விளங்கிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அது நான் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் தான் எனக்கு வருது அப்படிங்கிற உணர்வை வந்து எல்லாருமே பொதுவாக வந்து ரொம்ப கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சில சூழ்நிலைகளில் மனம் வந்து தடுமாறிடுது. நமக்கு துன்பம் வந்தால் நிறைய பேர் சன்மார்க்கைகள் வீட்டிலே வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் கூட கேட்குறாங்க, அம்மா நீ வந்து அப்படியே பக்தியில் அப்படியே இறைவா இறைவா இறைவான்னு நீ போய்கிட்டே இருக்க, நம்ம குடும்பத்தில் ஏமா இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பிறவியில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மற்றவர்களுக்கு தயவோடு கொடுப்பவர்களாகவும் இருந்தாலும் நம்ம இந்த பிறவியில் இந்த உடம்பு இந்த நிலை எடுத்து வந்திருக்கு. இதற்கு முன்னால் இருந்த பிறவிகளை நாம் செய்த கர்மாக்களை இப்போ நம்ம நிச்சயமாக அனுபவித்து தான் ஆகணும். அதனால் நான் இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கேனே, நான் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து பக்குவப்படுத்திக்கிற நிச்சயமான ஒரு பரிபூரணமான ஆத்மாவா அந்த தயவு வந்து நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே இருக்கணும். அந்த தயவுலேருந்து நம்ம குறையவே கூடாது. எந்த சூழ்நிலையில் எந்த துன்பம் வந்தாலும் சரி, இறைவா இந்த துன்பம் வந்து நான் வந்து செஞ்ச ஒரு கர்மாக்களோட அடிப்படையில் தான் எனக்கு இந்த துன்பம் வந்திருக்குப்பா, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற மாதிரி எந்த துன்பம் வந்தாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம ரொம்ப இன்பமாகவே ஏற்றுக்கணும். வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, எவையெல்லாம் எவையெல்லாம் ஈண்டின அவையெல்லாம் காத்தருள் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கார். நம்மளோட பிரார்த்தனையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கர்மாக்கள் அடிப்படையில் நமக்கு எந்த விஷயம் எந்த துன்பமாக வந்தாலும் எல்லாம் என்னால் தான் வந்ததுன்னு ஏற்றுக்கிற ஒரு பெரிய அருள் வல்லபத்தை வந்து தயவோடு நம்ம எல்லாருமே அந்த உணர்விலேருந்து மாறாமல் எல்லா சூழ்நிலையுமே நம்ம நிறைஞ்சி இருக்கிறதுக்கு, நம்ம படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, நமக்கு புரிஞ்சாலும் சரி நமக்கு புரியலைனாலும் சரி, நமக்கு தெரிஞ்சாலும் சரி நமக்கு தெரியலனாலும் சரி, இறைவன் நான் சதா சர்வகாலமும் நீ தான் உண்மைங்கிற பூரணத்தை நான் உணர்ந்துட்டேன்ப்பா, அதனால் எனக்கு உன்னோட உணர்வுகளுக்கு ஒத்த எல்லா விஷயத்தையும் நீ எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு நம்மளோட தயவு வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நிலச்சி இருக்க 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 நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த அக்குங்கிற அந்த திருநிலை தனிவெளி சிவவெளி அந்த 3 வெளியும் நமக்கு காரியப்பட்டு நமக்கு இந்த சிற நடுவில் இருக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அந்த பூரணமான அருள் ஆற்றலை நம்ம எல்லாருமே தரிசனம் பண்ண முடியும். நம்ம இறைவன் முன்னால் போயிட்டு
எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட்டுட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட சிறப்பு இருக்கிறத நினச்சி அவர் எவ்வளோ தூரத்துக்கு எல்லா விஷயத்தையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காருன்ற உணர்வுகள் வந்து நமக்கு ஒரு துளி கூட மாறக்கூடாது. அப்படியே ஆண்டவர் முன்னால் போய் இந்த கையெடுத்து கும்பிடி வணங்குறப்போ அப்படியே நம்ம மனசு உருகணும். நம்ம தினமுமே காலையில் வந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எல்லாருமே விடியற் காலையில் எழுந்துக்கிற பழக்கத்தை வந்து ரொம்ப வருவிச்சுக்கணும். அந்த பழக்கம் இருந்தால் தான், அது சன்மார்க்கிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண மார்க்கிகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அந்த பழக்கத்தை வந்து நம்ம எல்லாருமே வருவிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கறது எதுக்குன்னு சொன்னால், நம்ம அதன் பிரகாரம் பூரணமாக கடைபிடிக்கிற ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை வந்து நம்ம எல்லாருமே நிச்சயமாக வருவிச்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். விடியற் காலையில் எழுந்துக்கிறப்ப ஆண்டவரோட அருள் வந்து ரொம்ப தயவோட காரியப்பட்டிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், வெளியில் வந்து நிறைய வண்டி எல்லாம் போகுது வருது, அதோட சத்தங்கள், அப்போ அந்த அலைகளில் வந்து ஆற்றல்கள் வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் லேசாகவும் மாறுபட்டும் அப்படி இருக்கும். ஆனால் விடியற் காலையில் ஒரு அமைதியான அற்புதமான நேரத்தில் ஆண்டவரோட உரையாடுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு அப்போ தூக்கம் வரக்கூடாது. இறைவா, உன்னை பற்றி எவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குப்பா, உன்னை நான் அமைதியாக நினைக்கிறேன், இதுதான் சிறப்பான நேரம்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கணும். அந்த பழக்கத்தை வந்து நிச்சயமாக நம்ம கடைபிடிச்சிட்டோன்னு பாருங்களேன், நம்ம ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்துகிற மிக முக்கியமான கடமை அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் இவ்வளோ நாளைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனி வந்து நம்ம எல்லாருமே வந்து, ஆனால் இந்த ஐடி கம்பெனியில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப பாவம்தான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் அமையறதில்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையோட அந்த தத்துவ நிலைகளே வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கப்ப அவங்களுக்கு இந்த சூழ்நிலைகளெல்லாம் நிச்சயமாக அனுபவிக்க முடியாது. நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட பழக்க வழக்கத்தில் வந்து ரொம்ப தெளிவாக, நமக்கு வீட்டில் வந்து வறுமைகள் இருந்தாலும் வலிகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே நல்லதாகவே இருந்தாலும் விடியற் காலையில் எழுந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பேசணும். நம்ம பேசுகிற பழக்கத்தை பழக்கப்படுத்திக்கிட்டோன்னா அவர் பேசுகிற ஒளி வந்து நமக்கு காதில் கேட்கும். அவரோட எல்லா வல்லபத்தையும் நமக்கு காண்பிச்சு கொடுக்குற அந்த அருள் உணர்வை வந்து நம்ம எல்லாருமே நிச்சயமாக உணர முடியும். நம்ம அவரோட கையை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னு பாருங்களேன், நமக்கு என்ன விஷயம் வந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஐயா இருக்காங்கப்பா, எனக்கு ஐயா இருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு என்னப்பா வேணும், அவர் என்னை சிறப்பாக வழி நடத்துவார், அவரோட அருள் எனக்கு நிறைஞ்சு இருக்குன்ற அந்த அருள் தைரியம் நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நல்லா படித்த குழந்தை தான் அழகாக போய் பரீட்சை எழுத முடியும். படிக்காத குழந்தை கொஞ்சம் பயப்பட தான் செய்யும். யாராச்சும் காமிச்சா நம்ம பார்த்து எழுதிடலாமேன்னு நினைப்பாங்க. இன்றைக்கி ரிசல்ட் வரப்போ கூட நல்லா எழுதின குழந்தைக்கு பயம் இருக்காது. நான் நல்லா எழுதியிருக்கேன், நிச்சயமாக நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நல்லா படித்த குழந்தை தைரியமாக இருக்கா மாதிரி, நம்ம இறைவன்கிட்ட நம்ம நேரத்தை வந்து ரொம்ப அழகாக செலவு பண்ணி அவரோட நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திட்டோன்னு பாருங்களேன், அதுக்கப்புறம் நம்ம யாருக்குமே எந்த வழிகளுமே இருக்காது. எல்லாத்தையுமே வந்து அவர் நம்மளை அப்படியே தாங்கிக்குவார். எல்லாமே வந்து இறைவா நீதான்ற அந்த சரணாகதிக்கு நம்ம போயிட்டோன்னு சொல்கிறப்ப நமக்கு எல்லா சூழ்நிலையும் இறைவன் இருக்காருப்பா, அவர் என்னை ரொம்ப பூரணமாக அருளாட்சி புரிகிறாருப்பா, அவரோட அருள் துணை எனக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருக்குது, அவரோட வல்லபத்தில் நான் எப்போவுமே நிறைவாக இருப்பேன்ற அந்த அருள் ஞான உணர்வு நமக்கு மேலோங்கி வந்துடும். அதனால் நம்ம எல்லாருமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அந்த அருள் உணர்வோடு நம்ம இருக்கிறதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அந்த நன்றி மறக்காத ஒரு நல்ல குழந்தைங்களா வழக்கமாக வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன பழக்கம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு பேனா கொடுத்தாலோ ஒரு சின்ன பென்சில் கொடுத்தாலோ குழந்தைங்களுக்கு வந்து பள்ளியில் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குற பழக்கத்தை வந்து ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி இறைவன் வந்து நமக்கு என்ன விஷயம்லாம் கொடுத்துருக்கார் இல்லையா, நமக்கு எவ்வளோ பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. இந்த கண்ணை கொடுத்து, இந்த காதை கொடுத்து, இந்த மூக்கை கொடுத்து, இந்த வாயை கொடுத்து, இந்த கையை கொடுத்து, இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. எதுக்காக? நம்ம எல்லா விஷயத்துலையும் அவரோட உணர்வுகளை புரிஞ்சு அவர் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காருங்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு தயவோட நன்றி செலுத்துகிற விஷயத்தை வந்து நம்ம எப்போவுமே பழக்கப்படுத்திக்கணும்.
இந்த நன்றி செலுத்துகிற விஷயம் வந்து நமக்கு பரிபூரணமாக வந்துட்டாலே நம்ம வள்ளல் பெருமானார் சொன்ன அந்த 4 ஒழுக்கங்களும் நமக்கு பரிபூரணமாக வந்துடும். அந்த 4 ஒழுக்கங்களும் நமக்கு பரிபூர்ணமாக வரத்துக்காக ஐயா வந்து அதில் 21 தகவல்களை வந்து பிரித்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த 21 கட்டளைகளும் யார் ஒருவர் வந்து பரிபூர்ணமாக கடைபிடிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக வந்து இறைவனோட அருளை வந்து சத்தியமாக அடைவார்கள் என்பது ஒரு திண்ணமான உண்மை. நம்ம ஐயா சொல்கிற மாதிரி நமக்கு தயவு வரணும்னு சொல்கிறப்ப நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு தயவு இருக்கணும். இந்த கண்கள் வந்து நல்ல விஷயத்தையே பார்க்கணும், இந்த கண்கள் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தயவோடு நோக்கணும், அருட்பாவை எடுத்து இந்த கைகள் படிக்கணும், திருச்சபைகளுக்கு நல்ல சன்மார்க்க சபைகளுக்கும் நல்ல இடத்த நோக்கி இந்த கால்கள் போகணும், இந்த கண்கள் நல்லதை பார்க்குற மாதிரி காதுகள் எப்போவுமே நல்ல விஷயங்களையே கேட்கணும், வாய் எப்போவுமே நல்ல சொல்லையே பேசணும். இப்படி இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த 5 புலன்களையும் நம்ம தயவோட நல்ல வழிக்கு செயல்படுத்துறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை பழக்கப்படுத்தணும். அது வந்து நமக்கு சிரமமாக இருந்தாலும் நம்ம சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கோன்ற பக்குவத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம பழக்கப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக தானே இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு, இது ரொம்ப எளிமையான விஷயந்தானே, இது ஒன்றும் சிரமமாக இல்லையே அப்படின்னு தோணும். நடைமுறைக்கு வர்றப்ப பல விஷயங்கள் பல சூழ்நிலைகளை வந்து நிச்சயமாக அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம வீட்லேயே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நமக்கு ஒரு நல்லது பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் பிடிக்கும். இது எல்லாமே வந்து காலத்தால் இறைவா நீதாப்பா மாற்றம் கொடுக்கணும், நீ தான் இதை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நம்ம பாரத்தை போட்டுட்டு நம்மளோட உடம்பு தத்துவத்தில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் சிறப்பாக வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானார் வந்து நித்திய கர்ம விதியை வந்து நமக்கு அழகாக தயவோடு கொடுத்துருக்கார். ஐயா சொல்லியிருக்கிறது எல்லாமே தயவு தான். இந்த உடம்பை எவ்வளோ அழகாக வச்சுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஐயா நித்திய கர்ம விதியை வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதை வந்து நம்ம எல்லாருமே நிச்சயமாக கடைபிடிக்கணும். சன்மார்க்கிகளாக இருக்கிறப்ப அது ரொம்ப பூரணமாக கடைபிடிக்கணும், எல்லாருமே பூரணமாக கடைபிடிக்கணும். நம்ம எல்லாருமே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்கணும். ஒரு குழந்தை வந்து வந்தாங்க, அவங்களோட கண்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருந்துச்சு. என்னம்மா நீ சின்ன பிள்ளையா இருக்கியே, ஏன் ரொம்ப சோர்வாக இருக்க, நம்ம வீட்டில் நீ அடிக்கடி இட்லி தோசை சாப்பிடுவியாம்மா அப்படின்னு. ஆமாம்மா சொன்னாங்க. அம்மா ஃப்ரிட்ஜில் மாவு அரைச்சி வச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மான்னு சொன்னாங்க. கரெக்டாக அவங்க அம்மா வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் இட்லிக்கு மாவு அரைப்பாங்களாம். அரைச்சிட்டு காலையில் இட்லி, சாயங்காலம் தோசை, அப்புறம் 2 நாளைக்கு வேறு டிஃபன் பண்ணிவிட்டு அதே மாவு. அப்போ அந்த குழந்தையோட உடல் வந்து எவ்வளோ தூரம் பாதிக்குது, அது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் பாதிக்கும். அப்போ நம்ம எல்லாருமே வந்து அடிப்படையாக இந்த உடம்பை பார்த்துக்கிற விஷயத்தை வந்து சின்ன ஒரு அறிவு தெளிவு வந்து நம்ம தயவோடு இருக்கணும். ஐயா வந்து இட்லி தோசை போன்ற உணவுகள்லாம் நம்ம ஏக தேசம்தான் எப்பயாச்சும் சாப்பிட்ணும், அதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து சாப்பிட்றதே ஒரு தப்பு. அதுவும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அதையே சாப்பிட்றப்ப அதில் இருக்க சக்தி எதுவுமே இருக்காது. நம்ம எடுத்துக்கிற ஆகாரம் வந்து பல விஷயத்திலையும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம சுத்த ஆகாரமாக எடுக்கணும், அதுலேயும் வந்து விஷத்தன்மை இல்லாத ஆகாரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க. சுத்த ஆகாரம்னா எப்படின்னா புழுக்காத வஸ்துக்கள் இருக்குது இல்லைங்களா, தேன், வெல்லம், அதுக்கப்புறம் பேயன் வாழை, ரஸ்தாளி, இது மாதிரி புழுக்காத வஸ்துக்களாக இருக்கிற ஆகாரத்தை தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நம்ம எடுத்துக்கிற ஆகாரத்துலேயும் வந்து விஷத்தன்மை இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விஷத்தன்மை இல்லாமல் அந்த துரிசி நீக்கி நம்ம ஆகாரத்தை எடுத்துக்கிட்டாதான் இந்த உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சன்மார்க்கியாக இருக்க நம்ம எல்லாருமே இதை வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக புரிஞ்சிக்கணும். இந்த உடம்பு வந்து திருமூலர் சொல்லியிருக்காங்க, இதை முதல்ல வந்து ரொம்ப இழுக்குன்னு இருந்துட்டேன், இப்போ இதுக்குள்ளே இறைவன் இருக்காருன்ற உருப்பொருளை கண்ட பிறகு இதை வந்து நான் இறைவனாக வணங்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, அதுபோல் நமக்குள்ளே இறைவன் இருக்காருன்னு உண்மையை தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம எதையோ இறைவனுக்கு படைக்கலாமா? இறைவனுக்கு எதை படைப்போம்? சுட 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 சூடான சாப்பாடு வச்சு சுவாமிக்கு படைப்போம். அதுபோல்
நமக்குள்ளே இருக்க இறைவனுக்கும் நம்ம சூடான ஆகாரங்களை கொடுத்து இந்த உடம்பை வந்து எப்போவுமே ரொம்ப ஆரோக்கியமாக, ரொம்ப திடமாக, ரொம்ப ஆற்றலாக, சக்தியாக வச்சுக்கணும். ஆகாரம் எடுத்துக்கிறதுல வந்து நமக்கு வந்து ஒரு முழுமையான கவனம் இருக்கணும். இது எதெல்லாம் சாப்பிடணும், எந்த ஆகாரங்கள்லாம் நம்ம சாப்பிடணும், எந்த ஆகாரங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானார் வந்து ஒரு அழகான பட்டியல் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் உதயகுமார் ஐயா கிட்ட கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பட்டியெல்லாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா பெண்கள் தான் வந்து இந்த நாட்டின் கண்கள், அவங்க தான் இந்த வீட்டோட கண்கள். அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக, ரொம்ப பிரதானமாக, முழுமையாக பயன்படுத்திக்க முடியலனாலும் ஓரளவுக்கு இந்த ஆகாரங்களை வந்து நிச்சயமாக நான் எடுத்துக்குவேன், இதை தான் என்னோட குடும்பத்துக்கு கொடுப்பேன்றதுல ரொம்ப திண்ணமாக இருக்கணும். ஆகாரத்தில் வந்து முழுமையான கவனத்தோட நித்திய கர்மம் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் நம்ம உடம்பு மேலே ஒரு தயவு இருக்கணும். தயவோடு இந்த உடம்பை வந்து நம்ம பார்க்கணும். காலையில் எழுந்த உடனே ஐயா கரிசாலையில் வந்து பல்லு விளக்க சொல்லியிருக்காங்க, அதை நான் ரொம்ப சரியாக செய்வேன். அதுக்கு அடுத்தது நான் தயவோட கரிசாலை கஷாயம் ஐயா குடிக்க சொல்லியிருக்காங்க, என்னோட உடம்புக்காக இதை தயவோடு நான் செய்வேன். அதற்கப்புறம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, காலை ஆகாரம் எடுத்துக்காம மத்தியானம் ஆகாரம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, இதை நான் ரொம்ப தயவோடு செய்வேன். ஐயா வந்து ஆகாரம்லாம் இந்தந்த ஆகாரம் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, இந்தந்த காய்கறிகள் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயா சொன்ன காய்கறிகளை எல்லாம் நான் பூரணமாக சாப்பிடுவேன், ஐயா சொன்ன ஆகாரத்தை நான் முழுமையாக எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு தயவு வரணும். தயவுன்னா யாருக்கோ எதற்காகவோ கொடுப்பது ஒரு தயவு. முதல்ல இந்த உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கார், நம்ம படைச்ச அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட தயவு காமிச்சிட்டு அதுக்கு அடுத்தது இந்த உடம்பை வந்து பேணி காக்கிற விஷயமா நம்ம என்ன ஆகாரம் எடுத்துக்கணுமோ அதை எல்லாமே வந்து நம்ம ரொம்ப தயவாக எடுத்துக்கிட்டு இதை தான் நான் சாப்பிடுவேன், இந்த நிலையில தான் நான் இருப்பேன்றதுல எல்லளவும் வந்து எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம ஒரு திடகாத்திரமான மனம் இருக்கணும். ஒரு சன்மார்க்க குடும்பத்தில் நான் இருக்கேன், வள்ளல் பெருமானாரை மறந்தா நம்ம இதெல்லாம் செய்யலாம். வள்ளல் பெருமானாரோட இடத்துக்கு வந்துட்டோம், வர்றது ஏதோ அப்படி போகிற போக்கில் சுவாமிக்கு இப்படி புத்தி போட்டுட்டு போகிறவர் வள்ளல் பெருமானாரே கிடையாது. நம்ம எல்லாரும் ஐயாவோட இடத்த நோக்கி வந்துட்டோம். நம்ம ரொம்ப தெளிவோடையும் ரொம்ப தைரியத்தோடும் ஒரே நிலையில் ஸ்ரத்தையாக நிற்கணும். ஐயா எனக்கு நல்ல வழியை காமிச்சிருக்கார், அவர் தயவோட எனக்கு நல்ல வழியை காமிச்சிருக்காரு, நான் தயவோட ஐயா சொன்ன எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்பேன். இதை தான் வந்து இறைவன் விரும்புகிறார். இறைவன் என்ன விரும்புகிறாரு, நீ இதை செய்யணும், அதை செய்யணும், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் அவர் விரும்புறதில்லை. இந்த உலகத்தில் உன்னை அனுப்புன, நீ நல்லா இருக்கியா, நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ நிறைவாக இருந்தியா, அதுக்கு அடுத்தது அடுத்த உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் செய்கிற விஷயத்த நம்ம பழக்கப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாங்க. இப்படி நம்மளோட இந்திரிய ஒழுக்கத்தில் வந்து தயவு நிலையில இருந்து நம்மளோட உடம்பை பேணி காக்கிற விஷயத்த வந்து எல்லா காலத்திலையும் சித்தர்கள் வந்து எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட நம்ம காலம் தாழ்த்தவே கூடாது. இன்னும் காலம் இதுவரை வீண் காலம் கழித்தது போதும், இனியும் நீ வீண் காலம் கழிக்க வேண்டாம் சொல்லிட்டு வள்ளல் பெருமானார் எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறார். அவர் எப்போ சொல்லிட்டு போனார், அவர் சொல்லி இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கூட ஏதோ ஆகாரம் சாப்பிட்றதும் எப்படியோ இன்னும் கூட கால தாமதத்தோடு எழுந்துக்கிறதும் நமக்கு விருப்பமான செயல்பாடுகளை செயல்படுறதும் வள்ளல் பெருமானார் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு. நமக்கு தயவு குறைவு இருக்கிறதுனால தானே இப்படி காலதாமதம்லாம் ஆகுது. நமக்கு பெருமானார் மேலே தயவு குறையலாமா? தயவை சொல்லி கொடுத்தா பெருமானார் மேலே நமக்கு தயவு மேம்பட்டு ஐயா சொன்ன விஷயத்த நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சிக்கணும். நம்ம வீட்டில் ஆகாரத்தில் எடுத்து நம்மளோட உடம்பை பேணி காக்கிற பக்குவத்திலிருந்து நம்மளோட உடம்பை நல்ல விஷயத்துக்கெலாம் பயன்படுத்தணுன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனசு வந்து எப்போவுமே வந்து எல்லாரையும் ஒரே நல்ல மனசோட பார்க்கணும். நல்ல எண்ணங்கள் தான் மனசுக்குள்ளே இருக்கணும். மனசால கூட மற்றவங்களுக்கு வந்து தீமையான விஷயங்களை நினச்சிடக்கூடாது. ஏன்னா தயவுலேருந்து நம்ம மாறாதவங்க, நம்ம எல்லாருமே ரொம்ப தயவானவங்க. மனதால் கூட நம்மளோட எண்ணம் வந்து அடுத்தவங்களுக்கு தீமையாக நினச்சிடக்கூடாது. அதில் நம்ம வந்து எப்போவுமே வந்து நின்று நிலச்சி இருக்கணும். பரவாயில்ல,
அப்படி இருந்தால் என்ன, அவங்க பொண்ணு கொஞ்சமாக மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, என்னோட பொண்ணு நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற உணர்வுலாம் இல்லாமல் எல்லாருமே சமந்தான்ற உணர்வு இருக்கணும். ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பேதமே இல்லாமல் எல்லாரையும் சமமாக ஏழை பணக்காரங்க பார்க்காத ஒரு தயவு வந்து நமக்குள்ளே எப்போவுமே மேம்பட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி நமக்கு அடிப்படையாக இந்த எல்லா தயவும் நமக்கு மேம்பட்டுக்கிட்டே வந்து விட்டால் அடுத்தது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து பரிபூரணமாக நமக்குள்ள இருக்க அந்த திரையை விலக்கி உள்ளே இருக்க ஒளியை வந்து தரிசனம் காண்பிக்க ஆரம்பிச்சிடுவார். இதுதான் நம்ம வள்ளல் பெருமானார் வந்து சத்திய ஞான சபையில் வந்து ஜோதியை ஏற்றிட்டு ஐயா என்ன சொன்னாங்க, புறத்தில் வந்து இருக்கிற இந்த புறத்தில் தான் நீ எல்லா விஷயத்தையும் அனுபவித்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட நீ இரண்டரை கலக்க முடியும், நீ எதையுமே விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஐயா சொல்ல. ஏன்னா மக்கள் எல்லாருமே அதற்கு முன்னால் வந்தவங்களாம் உலகம் வந்து ரொம்ப மாயை, இதை வெறுக்கணும், இதை விட்டுட்டு போகணும், இது வேண்டாம், அப்படியே இறைவா எனக்கு பிறவியே வேண்டாம், எனக்கு பிறவியே வேண்டாம் சொல்ல நம் வள்ளல் பெருமானார் தான் வந்து இறைவா எனக்கு நான் இறக்கவே மாட்டேன்ப்பான்னு சொல்கிறார். நான் பிறந்துட்டேன்ப்பா, நான் இறக்கவே மாட்டேன்னு சொல்கிறார் வள்ளல் பெருமானார். எல்லாரும் பிறக்க மாட்டேன், இந்த மக்கள்லாம் ஒரே மலம் அழுக்கு மாயை இதில் இருக்கவங்க, அவங்களோட போய் எங்கப்பா வாழ்க்கை நடத்துறது, எனக்கு வேணாம், நான் உன்னோட வந்து கலந்து அப்படியே உனக்கு பின்னாலே இருக்கேன், நீ என்னை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா உடம்போட நான் 5000 வருஷம் இருக்கேன், 6000 வருஷம் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறார், இதெல்லாம் அவசியம் கிடையாது. நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இருந்து இந்த மக்களை எல்லாம் பக்குவமாக பார்த்துக்கணுன்ற விஷயத்துக்காக ஒரு குழந்தையா மனுஷரா இந்த உலகத்துக்கு வந்து அவர் எல்லா தயவோடையும் இருந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவர் ஒவ்வொரு விஷயத்தை வந்து நமக்கு நடைமுறைப்படுத்துகிற. குழந்தையிலேருந்தே வந்து எப்படி தயவோடு இருக்கணும், சின்ன வயசுலேருந்தே எப்படி தயவு நிலையிலேருந்து தன்னை தெளிவுபடுத்திக்கணும், திருமணம் ஆன பிறகு எப்படி ஒரு தெளிவாக இருக்கணும், மக்களுக்கெல்லாம் எப்படி கடைசி வரைக்கும் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவோடு தான் நம்ம வள்ளல் பெருமானார் வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் அடிப்படை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட நமக்கு இருக்க வேண்டிய தயவு. அதற்கு அடுத்தது அதில் நமக்கு பக்குவமான உடனேயே நமக்கு இந்த 4 ஒழுக்கங்கள்லேயும் நமக்கு தெளிவு இருந்துடுச்சுன்னா, அதுதான் ஐயா சொல்லுவாங்க, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கத்திலையும் நமக்கு தெளிவு இருந்துருச்சுன்னா நமக்கு அந்த தெளிவு தான் தயவு. அந்த தெளிவு நிலையிலிருந்து நிலச்சி நமக்கு மாறாத ஒரு சூழ்நிலையை இறைவன் கொடுத்துட்டார்னா அதற்கு அடுத்தது வந்து நமக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருள் தரிசனம் தான். அப்போ வந்து இறைவனோட திரை வந்து நமக்கு மாயையில் மறைச்சிக்கிட்டு இருக்க திரை வந்து இப்படி நம்ம படிப்படியாக எல்லா விஷயங்களையும் பூரணமாக செய்கிறப்ப அந்த தயவு நிலையிலிருந்து நம்ம இறைவனோட தரிசனத்தை ரொம்ப சிறப்பாக பார்க்க முடியும். எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட அருள் வந்து நிறைஞ்சு இருக்கும். ஐயா வந்து நமக்கு சொல்லி கொடுக்காத விஷயங்களே கிடையாது. நமக்கு பூரணமான நிலை வந்துருச்சுன்னா எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாம் எம்பெருமான் நடம் புரியும் இடமெனவே நான் தேர்ந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கு ஏவல் புரிந்திடவே என் சிந்தை மிக விழைந்ததாலே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்றார். இப்படி நம்ம எல்லா விதத்திலையும் பூரணமாக நடந்துக்கிட்டோன்னு சொன்னால் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக இருக்க வள்ளல் பெருமானார் தயவோடு வந்துடுவார். ஓ, என்னோட ஒரு குழந்தை எவ்வளோ தூரத்துக்கு நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இன்னைக்கு பரிபூரணமான பக்குவத்தோடு இருக்கே, அதற்கு நான் எல்லா உதவிகளையும் செய்யணுங்கிற அந்த பூரணமான அருள் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு ஐயா வந்து காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சிக்கணும். நம்ம இறைவன் வந்து உடலுறு பிணியால் உயிருடல் கெடாவகை அடப்புற காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நமக்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கார். எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெரும் ஜோதி எப்படி எண்ணியது என் கருத்திங்கனுக்கு அப்படி அருளி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நமக்காக தயவோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட வந்து நிதம் 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 நமக்காக வேண்டிக்கிட்டே இருக்கார். இதற்கு மேலே நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படி அவர் வேண்டிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் இது இறைவனோட பக்தியோடையும்
இந்த நம்மளோட உடல் பக்குவத்தின் மேலேயும் நமக்கு இருக்க பூரணமான நிலை ஒரு பரிபூர்ண நிலைக்கு வர்றப்ப நம்ம ஜீவகாருண்யம்ங்கிற அந்த அருள் தயவு நிலைக்கு நம்ம போகணும். ஜீவகாருண்யம் என்றால் பசிக்கிற உயிர் எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிருக்கு நம்மளால் இயன்ற ஆகாரத்தை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாருமே தயாராக இருக்கணும். நம்ம அங்கே இங்கே எங்கேயுமே போக வேண்டாம். இந்த சபையில் கூட ரொம்ப சிறப்பான அருள் பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, நான் வேலைக்கு போகிறேனே, எனக்கு நேரமே இல்லையே, நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி செய்ய முடியும் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தோம், எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோம்? வேலை செய்கிறதுக்கும் அப்படியே வழியில் கஷ்டப்படுறதுக்கும். என்னோட காலெல்லாம் முடிஞ்சிருச்சு, 60 வயசுக்கு பிறகு நான் தொண்டுக்கு வரேன்னு சொன்னால் அப்போ தொண்டுக்கு வரப்போ கையும் வராது காலம் வராது கண்ணும் தெரியாது. சாம்பார் ஊற்ற சொன்னால் ரசம் ஊற்றுவோம், ரசம் ஊற்ற சொன்னால் சாம்பார் ஊற்றுவோம். 60 வயசுக்கு மேலேயே ஆன்மீகத்துக்கு வர்றது இளம் பருவத்திலேயே வர்ற பக்குவத்தை வந்து நம்ம பக்குவப்படுத்திக்கணும். நம்ம இந்த வயசுலேயே வந்து இன்றைய நாள் வந்து எனக்கு இறைவன் கொடுத்துருக்க அருள் நாள். நான் இன்னைக்கு வந்து ஜீவகாருண்யம் செய்வேன். இதை தாண்டி வேற எதற்காகவும் இன்னைக்கு நான் வந்து நேரம் வந்து இதுக்காக ஒதுக்கிட்டேன். எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு நான் அங்கே போகணும் இங்கே போகணும் இவங்கள பார்க்கணும், அதெல்லாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லவே கூடாது. ஜீவகாருண்ய சேவையில் நம்ம எல்லாருமே பங்கு எடுத்துக்கணும். நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கோம், எனக்கு தினம் வேலை இருக்குது, நான் சனிக்கிழமை வரைக்கும் நான் வந்து அலுவலகத்துக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நான் துணி துவைக்கணும் வீட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாமல் நம் ஐயா வந்து ஜீவகாருண்யம் செய்ய சொல்லியிருக்கார். எவ்வித தந்திரத்திலாச்சும் செய்யணும்னு சொல்லியிருக்கார். எப்படியாச்சும் வீட்டுக்காரையும் பிள்ளைங்களையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இன்னைக்கு நான் சாப்பாடு போகிறதுக்கு தான் போவேன், என்னால் முடிஞ்ச தொண்டை வந்து இந்த சபையில் நான் செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் நம்மளோட உணர்வுகள் வந்து நாமளாக விரும்பி தான் செயல்படுத்திக்கணும். அது எப்படிப்பட்ட கணவராக இருந்தாலும் சரி, என்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையானதை நம்ம செயல்படுத்த நம்ம தொண்டு செய்ய அண்ணாலயத்துக்கு வர நிறைய அன்பர்கள் நான் தொண்டு செய்ய என்னோட குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இப்போ எல்லாரும் நிறைவாக இருக்காங்க. என்னோட கணவர் வந்து முதல்ல ரொம்ப குழப்பமாகவும் என்னை ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாருமா, இப்போ அவர் ரொம்ப நல்ல. ஏன்னா தொண்டு செய்ய நம்ம கர்மாக்கள் கழிய நம்மளோட இல்லத்தில் வந்து ஒரு அருள் வல்லபம் வந்து நிறைஞ்சு இருக்கும். அதை நம்ம எல்லாருமே வந்து கண்கூடாக பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, என்னால் முடிஞ்ச ஜீவகாருண்ய சேவையை வந்து நான் இது மாதிரி வலியிலையும் பசியிலையும் துன்பப்படுற உயிர்களுக்கு அந்த ஒரு கை நம்ம எடுத்து வைக்கிறப்ப நம்ம பெருசாக தியானம் தவெல்லாம் பண்ணவே வேண்டாங்க. இந்த இடத்துல வந்து அற்புதமான ஒளி பிரகாசத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும். நம்ம கண்ணை மூடி அப்படியே இறுக்கமாக உட்காந்து மூச்சை நிறுத்தணுமே வேண்டவே வேணான்றார் ஐயா. அப்படிலாம் நீ சிரமப்படணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜீவ உணர்வோடு ஜீவ தயவு செய். அந்த ஜீவ தயவு நீ ஜீவகாருண்ய உணர்வோடு செஞ்சின்னா உனக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 அன்பர்கள் வந்து தர்ம தொண்டில் இருக்கவங்க வந்து, அம்மா இது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுறப்ப எனக்கு ஆகுனால நல்ல ஒரு ஆற்றலை நான் உணர்றேம்மா, அந்த உணர்வோடு நம்ம செய்யணும். ஏதோ வந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம 1 ரூபாய் யாருக்கு கொடுத்தாலும் 1 ரூபாய் வாங்கினதுனால வாங்கினவங்களை விட கொடுத்த நம்ம வந்து புண்ணியாத்மாக்கள் நினச்சதை விட அவங்க வாங்கி நமக்கு புண்ணியத்தை கொடுத்தாங்க. என்ன சாப்பிட வந்துட்டியா, சரி இந்தா சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நம்ம வந்து கடுஞ்சொல் பேசாமல் தயவோடு அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க எவ்வளோ சூழ்நிலையில் வராங்களே, அவங்களுக்கு எவ்வளோ வழிகள் இருக்கும், என்ன சூழ்நிலையில் இங்கே வராங்களோன்றதை புரிஞ்சு தயவு நிலையிலேருந்து மாறாமல் ஜீவகாருண்யம் செய்யணும். நானும் செய்கிறேன் ஜீவகாருண்யம் செய்கிறது ஜீவகாருண்யமாக இருக்கு. வள்ளலாரையா சொல்லிட்டாரு, ஜீவகாருண்யம் செஞ்சால் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னார், நான் நல்லா இருப்பேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி செய்கிறதெல்லாம் ஜீவகாருண்யமாகவே இருக்காது. இந்த பெருமாள் கோவிலில் இவ்வளோ உண்டியலை போட்டால் இவ்வளோ நடக்கும் கமிஷன், இந்த கமிஷன் பேசிக்லாம் வள்ளலாரையாட்ட கிடையாது. உண்மை உணர்வோடையும் உண்மை தெளிவோடையும் நம்ம அந்த ஜீவ உணர்வோடு பரிமாறுறப்ப அந்த உயிர்களுக்கு அந்த ஆகாரம் பரிபூரணமாக போகிறப்ப அந்த உள்ளத்துல இருந்து ஒரு அருள் ஆசீர்வாதம் நமக்கு தானாகவே கிடைக்கும். நம்ம அன்பாக ஒருத்தவங்களுக்கு பரிமாறுறோன்னு பாருங்களேன், அவங்க அப்படியே அன்பாக அதை சாப்பிட்றப்ப
அந்த உள்ள இருக்க இறைவன் எவ்வளோ குளிர்வர், அப்படியே அந்த ஆனந்தம் இருக்கே அவங்க. அது வந்து எண்ணிலடங்கா கோடி பங்கு சூரிய பிரகாசம் அதுவாக தான் இருக்கும். அந்த உயிர் வந்து அந்த ஆனந்தப்படுற சூழ்நிலை இருக்கும் பாருங்க. இதை விட வேற சந்தோஷம் உலகத்துல எதுவா இருக்க முடியும்? ஒரு உயிருக்கு ஜீவதா காருண்யத்தோட ஆகாரத்தை கொடுத்து அந்த உயிர் சாப்பிட்ற அழகை பார்த்து நம்ம ரசிக்கிறத விட உலகத்துல எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த இன்பம் கிடைக்குமா? இதெல்லாம் தெரியாம தான் யார் யாரோ எங்கெங்கேயோ போயிட்டு ஏதேதோ நம்ம என்னதான் வந்து டைம் பாஸ்க்காக சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளை, உயிரற்ற பொருள்கள் கிட்ட நம்மளோட நேரத்தை செலவு பண்ணுறோம். ஒரு தொலைக்காட்சியில் நேரம் செலுத்தினாலும் சரி, ஒரு சினிமா தேட்டரில் போய் நம்மளோட நேரத்தை செலவு பண்ணாலும் சரி, ஒரு நாடக திரையரங்கத்தில் நம்ம செயல்படுத்தினாலும் சரி, எனக்கு டைம் பாஸ் ஆகணும், எனக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து நான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், நான் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எது உண்மையான இன்பங்கிறதே புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. எது உண்மையான தயவு, எது உண்மையான இன்பங்கிறத புரியாமல் பிள்ளைங்களும் சரி, அப்படியே பெரியவங்களுமே இப்போ பண்ணுறாங்க தான். அந்த செல்ஃபோனில் வந்து ஏதோதோ விஷயங்களை வந்து பார்க்குறாங்க. எல்லாமே பார்க்குறாங்களே, எல்லாமே அனுபவிக்கிறாங்களே, சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் இருக்குமானா சந்தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நம்ம எல்லாருமே வந்து அந்த ஜட பொருள்கள்கிட்ட நம்ம தொடர்பு வச்சுக்கிறப்ப நிச்சயமாக நம்ம இந்த பூரணமான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நம்மளோட மனம் உண்மையான நிறைவடையணும் அப்படின்னு சொன்னால் உயிர்களிடத்துல நம்ம தொடர்பு வச்சுக்கணும். நல்ல நல்ல உயிர்களிடத்துல, பசிக்கிற உயிருக்கு ஆகாரம் கொடுக்கணும். மருத்துவமனையில் நம்மளோட உறவினர் ஒருத்தர் ரொம்ப முடியாமல் இருக்காருன்னு சொன்னார், அவரை போய் பார்த்து உனக்கு நல்லாயிடும்பா, உனக்காக நான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்ப்பா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் உனக்கு பூரணமாக இருக்கும், நீ கவலையே படாத, நான் இருக்கேன் உனக்கு, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளோட பிரார்த்தனை அவங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளோட நேரத்தை வந்து நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு அதான் அவங்களோட நேரத்தை வந்து எப்படி செலவு பண்ணுறதுனே தெரியல. காலம் போனால் வரவே வராது. ஏன்னா வந்து என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும் எவ்வளோ அழுதாலும் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாலும் ஒரு காலம் வந்து கடந்து போயிடுச்சுன்னா அதை திரும்பி நமக்கு வரவே வராது. அப்போ நமக்கு இருக்கிற காலத்திலேயே நம்ம ரொம்ப சிறப்பான தயவோடு பயன்படுத்திக்கணும். தயவோடு நம்மளோட நேரத்தை பயன்படுத்தணும். இதற்கு பிறகு நான் காலத்தை வீணாக்க மாட்டேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் ஆணையோட வள்ளல் பெருமானார் எல்லா விஷயத்தையும் எனக்கு கொடுத்துருக்கார். ஜீவகாருண்ய தொண்டு வந்து நம்ம அவசியம் செய்யணும். ஆன்ம லாபம் அடையறதுக்கு ஒரே வழி ஜீவகாருண்யம்தான். அந்த ஜீவகாருண்யத்தால் மட்டும்தான் நீ ஆன்ம லாபத்தை அடைய முடியும். அந்த ஆன்ம லாபத்தை கூட நீங்கள் சும்மா நினச்சிடாதீங்க, இந்த மனித பிறவியில் மட்டும்தான் அடைய முடியும்னு ஐயா சொல்கிறாங்க. இதே மற்ற பிரிவையெல்லாம் எடுத்தாச்சுன்னா அந்த ஆன்ம லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு துளி கூட கிடையாது. அந்த வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் போகிறதுக்கு முன்னால் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தயவோடவே நேரம் இருக்கும்போதே இப்பொழுதே இன்றைய பொழுதே அந்த ஜீவகாருண்யத்தை செய்கிறதுக்கு நம்ம தலைப்படணும். தந்தையை வந்து மகன் தடுத்தாலும் சரி, கணவன் வந்து மனைவி தடுத்தாலும் சரி, யாரை தடுத்தாலும் சரி, ஒரு பிள்ளை வந்து அப்பா வேணாம்ப்பா என் கூட கொஞ்சம் வெளில வாங்கப்பா, இதே வேலையாக எப்போவுமே செஞ்சிட்ருக்கேப்பான்னு சொன்னாலும் சரி, மகன் வந்து இந்த விஷயம்லாம் நமக்கு அவசியம் இல்லைப்பா, எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி, குரு வந்து சிஷ்யனை தடுத்தாலும் சரி, சிஷ்யன் வந்து குருவை தடுத்தாலும் சரி, யாரை தடுத்தாலும் ஜீவகாருண்யத்தை வந்து தயவோடு செய்யணும். அவரவர்கள் செய்கின்ற புண்ணியம் அவரவர்களுக்கே வறுமை அல்லாது மற்றவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பே கிடையாது. நாம செய்கிற புண்ணியத்தை நாம தான் அனுபவிக்க முடியும், நாம செய்கிற பாவத்தை நாம தான் அனுபவிக்க முடியும், யாருக்குமே அதில் பங்கு போடவே முடியாது. அதனால் நம்ம எப்போவுமே ஜீவ தயவோட அந்த ஜீவகாருண்ய உணர்வை வந்து நம்ம ரொம்ப மேன்மையான உணர்வோடு வளர்த்துக்கணும். அந்த ஜீவகாருண்யம் 2 விஷயமா இருக்குது. பசித்த உயிர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது, நம்மளோட பசிக்காக மற்ற உயிர்களில் வந்து நம்ம உண்ணாமல் இருக்கணும். அதில் நமக்கு வந்து ரொம்ப தெளிவு இருக்கணும். சில குடும்பத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கணவரே சொன்னாலும் சரிங்க, மனைவி சொன்னாலும் சரி, ஒருத்தர் சொல்கிறார் நான் என்ன பண்ணுறது, அந்த வீட்டில் தானே இருக்கேன்,
அவங்க சாப்பிட்டாலும் நான் என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், அப்படி ஒரு வீட்டில் இருக்கவே கூடாது. அது கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. அப்படி என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றது வாழ்க்கையில் அவசியம். இறைவனாக இருக்கிற எல்லா உயிர்கள்கிட்டையும் இறைவன் தான் இருக்காருன்ற உண்மையை உணர்ந்துட்ட பிறகு இதை ஒரு 1/4 கிலோ ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை சமைச்சு கொடுமா அப்படின்னு சொன்ன பிறகு அந்த பொருளை சமைக்கிறதுக்கு நமக்கு கை வரலாமா? ஐயா எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு படித்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த சூழ்நிலையிலையும் காய்கறி பழங்கள் போன்ற உணவுகள் மட்டும்தான் மனிதனாக இருக்க நாம் எல்லாருமே எடுத்துக்கணுமே தவிர மற்ற உணவுகளை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஐயா நம்மளோட உரைநடை பகுதியில் இதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மற்ற புலி, கரடி, பூனை, நாய் இதெல்லாம் மாமிச உணவு சாப்பிட்றாங்களே அப்படின்னா அவங்களுக்கு பழக்கத்தினோட அடிப்படையில் தான் அது வருது. ஒரு ஆசிரமத்தில் ஒரு புலியை வளர்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நிச்சயமாக அந்த புலிக்குட்டிக்கு சைவ ஆகாரமே கொடுத்து வளர்த்தா அது நிச்சயமாக சைவம் தான் சாப்பிடும். அதை மீறி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாய்க்கு சைவ ஆகாரமே கொடுத்துக்கிட்டே வளர்த்தா நிச்சயமாக எனக்கு அது அசைவம் போட்டால் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லவே சாப்பாடு கிடைச்சாலே போரும் தான் சாப்பிடும். அதனால் பழக்கத்தின் அடிப்படையில் அது அவங்களுக்கெல்லாம் அபக்குவமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க அதை சாப்பிட்றாங்க. ஆனால் மனிதர்களுக்கு அதற்கு மேம்பட்ட அறிவு இருக்கிறப்ப நமக்கு தெளிவு வரணும். நான் சாப்பிட்லனாலும் என் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து வேணும், அதுக்காக தான் நான் கொடுக்குறேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாவம். ஏன்னா நம்ம சாப்பிடாதது நல்லது இல்லாதது அல்லதுன்னு தெரிஞ்சு நான் விடுறேன்றப்ப நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்கறது அதை விட தப்பு. நீ கொஞ்சம் லேசாக சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லறத்தில் இருக்க பெண்கள் முக்கியமாக சைவத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் 90% பிரச்சனை இருக்காது தான். ஆனால் ஆண்கள்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு தைரியமாக சொல்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். வேண்டாமா, எப்படியாவது நம்ம பழவேற்காட்டில் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் அம்மா கிட்ட அம்மா எனக்கு சைவந்தாம்மா வேணும், இந்த ஆகாரம் வேண்டான்னு சொல்லுங்கள். அப்படி இல்லையா அம்மா காலில் விழுந்து அம்மா எங்களை இதை சாப்பிட சொல்லாதம்மா அப்படின்னு நீங்கள் கேளுங்கன்னு சொன்னால் பசங்களை வீட்டில் போய் அப்படியே சொல்லி அவங்க அம்மாவும் மாறிக்குவாங்க, அந்த பிள்ளைங்களும் பக்குவமாயிடும். அது மாதிரி உங்கள் கணவர் சாப்பிட்டா கணவரோட காலில் விழுந்துருங்க. டெய்லி விழுந்து கும்பிட்டா போ பரவாயில்ல சாப்பிட மாட்டேன், நானும் சாப்பிட நீயும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கூட யோசிக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் ஆணாக இருக்கார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருமே பெண்ணாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானார் சொல்கிறார். ஆணாக இருந்தால் கூட நான் ஆம்பளை, நான் எப்படி வேணாலும் இருப்பேன்னு சொல்லாமல் உங்களோட மனைவி காலில் விழுந்துருங்க. அம்மா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லியிருக்காருமா, நான் ரொம்ப நாளாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கேம்மா, நல்லதுமா, இதை சாப்பிட்டு நமக்கு என்ன நிச்சயமாக கடைசியாக வியாதி தான் வரப்போகுது, அதுக்காக இப்படி ஒரு ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கணுமா? அது அவசியமே இல்லையே. ஒரு எல்லாருக்குமே மனம் மாறி மாறி இருக்காத சூழ்நிலையில் இந்த ஜீவகாருண்யத்தில் நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சன்மார்கின்னு சொல்லிட்டு சிலர்லாம் சன்மார்க்கத்துக்கே வராங்க, ஆனால் ரொம்ப அமைதியாக புலால் உணவு சாப்பிட்றவங்களாகவும் இருந்துடுறாங்க. ஆனால் அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. சத்தியமாக நான் பரிபூரணமான நிலையில் உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம பூரணமாக கடைபிடிக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான நிலையாக இருக்கணும். நம்ம ஐயா ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவர் ஆரம்பத்துலேருந்தே சைவத்தில் இருந்தவர். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் ஒரு 40 வயசு இருக்கும். 40 வயசில் அவருக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்போ ஆட்டு கடைக்கு போகிறப்ப கஷ்டமாக இருந்திருக்கு, கோழி கடைக்கு போகிறப்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இறா பார்த்தா பரவாயில்ல மாதிரி செத்து போன இறா மாதிரி இருந்துச்சான். அதனால் எடுத்துகிட்டு சமைக்க சொன்ன மனைவி நல்லா சமைச்சாங்கம்மா, லேசாக சாப்பிட்டோம்மான்னார். அவர் ஸ்ட்ராங்காக தான் சாப்பிட்ருப்பார். சாப்பிட்டோம்மான்னார். அதுக்கப்புறமா மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சுமா, தப்புன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் நான் சைவத்துக்கு வந்துட்டேம்மா. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்வழி வந்துருச்சுமா. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனால் அசைவம் சாப்பிட சொன்னாருமா, மறுபடியும் சாப்பிட்டேம்மா. அதுக்கப்புறம் இன்னொரு முறை மறுபடியும் நான் சைவத்துக்கு இதெல்லாம் உண்மையான ஒரு நிலையே கிடையாது. என்னோட உயிரே போனால் கூட இருந்து என்ன பண்ண போகிறோம்? இருந்து என்ன ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்க்குறத விட நம்ம ஐயாவுக்கு ஐயா ஆரம்பத்தில் ஒரு ரொம்ப சாப்பிடாமையே இருந்துட்டாங்க.
ஐயா வந்து ரொம்ப சாப்பிடாமே இருந்து தன்னோட உடம்ப வந்து சாப்பிடாம இருந்தால் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்ப சாப்பிடாம இருந்தால் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அவங்களால சாப்பிட முடியல. சாப்பிடாம இருந்ததுனால எது சாப்பிட்டாலும் தண்ணி சாப்பிட்டா கூட வாந்தி வாந்தி வந்து மாத்திரை போடவும் முடியாமல் அதை வந்து சாப்பிடாம மாத்திரை போட்டுக்கவும் பிடிக்காம போட்டுக்கலன்னா பிரச்சனையாகவும் இருக்கிறப்ப வேற வழியே இல்லாமல் அந்த மாத்திரையை போட வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா வாந்தி ரொம்ப அதிகமாக இருக்குமேன்ற பிரச்சனை. அப்போ ஐயாவுக்கு வந்து மருத்துவமனையில் வந்து டிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரே வழி என்னன்னா நல்ல கறி மீன்லாம் சாப்பிட்டாதான் இந்த டிபி வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டான். ஐயா இப்படி இருப்பாங்க. 70 கிலோ இருந்த ஐயா வந்து டிபி வந்த பிறகு ஐயா வந்து ஒரு 38 கிலோ அளவுக்கு அப்படியே தன்னை உருக்கி 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 இன்னைக்கு இந்த அற்புதமான ஸ்தாபனங்களை எல்லாம் அந்த முடியாத சூழ்நிலையிலையும் அவர் ஒரு பாடுபட்டு உருவாக்கின விஷயங்கள். அப்படி அவர் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறப்ப டாக்டர் எல்லாரும் ஒரே அட்வைஸ், நீங்கள் நல்லாகணும்னா இப்படி நல்ல மாமிச உணவுலாம் சாப்பிட்டாதான், நீங்கள் சைவத்தில் இருக்கிறனால தான் இதெல்லாம் பிரச்சனை. ஆனால் வந்து ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்த என்னால் முடிஞ்ச நல்லது செஞ்சேன்ட்டு இறைவன் தீர்மானம் பண்ணட்டும், நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க. நம்மளும் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம், அதெல்லாம் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயாவும் ரொம்ப திடமாக வந்து எடுத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் வந்து ஆசீர்வாதத்தில் வந்து ஐயாவுக்கு வந்து அந்த வியாதி வந்து பரிபூர்ணமாக குணமாயிடுச்சு. ஐயாவும் நல்லபடியாக வந்துட்டு ஐயாவோட அருள் தொண்டை வந்து ஐயா தொடர்ந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எதற்காகனா நமக்கு வாழ்க்கையில் வந்து நிறைய சூழ்நிலைகள் வரும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லா சூழ்நிலையும் திடமாக வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். அதுதான் வந்து உண்மையான தயவு. அந்த தயவுன்றது எதுவாக இருக்குன்னு சொன்னால், நம்ம எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நிலையிலிருந்து மாறாமல் அந்த ஜீவகாருண்ய உணர்வோட இறை நிலையிலிருந்து மாறாமல் நம்ம எப்போவுமே வாழறதுக்கு நம்ம பழக்கப்படுத்திக்கணும். இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் ஜீவகாருண்யத்தை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஐயா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. யாரோ காட்டில் இருக்கவங்களுக்கே பசிச்சாலும், முனிவர்களுக்கு பசிச்சாலும், ரிஷிகளுக்கு பசிச்சாலும் யாருக்கிட்ட சாப்பாடு கேட்பாங்க? இல்லறத்தில் இருக்கவங்க கிட்ட தான் சாப்பாடு கேட்பாங்க. அந்த இல்லறத்தில் இருக்கவங்க தான் தர்மம் செய்ய முடியும். அதனால் இல்லறத்தில் தான் நம்ம நல்லறத்தை செய்ய முடியும். அந்த நல்லறத்தை வந்து நம்ம தயவோடு செய்ய முடியும். அதனால் தயவு தான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியதுன்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. நான் 6000 பாடல் பாடியிருக்கேன். நான் வந்து புத்தக ஆசிரியர், பதிப்பாசிரியர், நாடக ஆசிரியர், உரைநடை ஆசிரியர், திருக்குறள் ஆசிரியர், இப்படி எல்லா துறையிலையும் நான் கை தேர்ந்து சிறந்த வல்லபம் பெற்ற அருள் ஆற்றல் இருந்தாலும் தயவுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியதுன்னு சொல்கிறாங்க. அந்த தயவுக்கு ஒருமை இருக்கணும். அந்த ஒருமை நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்னு சொன்னால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட நம்மளோட உணர்வுகளை வந்து தயவோடு நினைக்கிற அந்த விஷயம். இன்னிலேருந்து நம்ம எல்லாரும் காலையில் 3:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நான் எழுந்துக்கணும். அந்த நேரத்தை நான் வந்து வீண் பொழுது கழித்து விட மாட்டேன். இன்றைக்கி நிறைய அமைப்புகள்லாம், ஆனால் சன்மார்க்கத்தில் இருக்கோம். நம்ம அப்பா வள்ளல் பெருமானார் ரொம்ப நல்லவர். அவரை நம்ம அநியாயத்துக்கு ஏமாத்துறோம். ஏன்னா வந்து இன்றைக்கி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமையானா கட்டாயமாக சர்ச்சுக்கு போனோன்னா எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு கட்டாயமாக வந்துடுறாங்க. அதுபோல் வந்து 4:30 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு பிரம்மகுமாரிகளுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அவங்க கரெக்டாக எழுந்து ப்ரேயரில் உட்காடுறாங்க. ஆனால் நம்ம வள்ளல் பெருமா சொல்கிறது மட்டும் பெருமையாக சொல்லிப்போம். எங்கள் அப்பா எம்எல்ஏப்பா, நான் யார் மேலே வேணாலும் காரை ஏற்றுவேன், எதுவுமே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி. எங்கள் அப்பா வள்ளல் பெருமானார், அவர் தான் இருக்கிறவரே வெரி ஃபெமிலியர். அதனால் நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து பெரிய ஆள், அதனால நான் வந்து அவரோட சொன்னதெல்லாம் ஆனால் கேட்க மாட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் நான் சொன்னதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் ரொம்ப நல்லவரா, எனக்கும் சேர்த்து புண்ணியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரா, நான் என்னத்துக்கு செய்யணும் அப்படின்லாம் நம்ம யாருமே சொல்லக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் வள்ளலாராக இருக்கணும். ஐயா என்ன சொல்லிட்டு போயிருக்கான், இப்போ மறையிறேன், பின்னர் எல்லோர் உடம்பிலும் புகுந்து கொள்வேன்னு சொல்லியிருக்கார். என்னோட உடம்புக்குள்ளே வள்ளல் பெருமானார் இருக்கார், எனக்குள்ளே இருக்கார், நான் பார்க்குற எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார். அந்த ஜீவ தயவு வந்து நமக்கு மேன்மைப்பட்டு எல்லாரும் நமக்குள்ளே இருக்க இறைவனா வள்ளல் பெருமானார் காரியப்பற்றார் என்ற உண்மையை உணர்ந்து
தயவுங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்த வள்ளல் பெருமானாரை நாம் என்றைக்கும் மறக்காமல் அவரோட பாதத்தை நம்ம நல்லா திடமாக பிடிச்சிக்கிட்டு அவர் காட்டின வழி அவர் காலை பிடிச்சிக்கிறோம். எதுக்காக? அப்பா நீ எனக்கு நிறைய நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துட்டே இருப்பா. என்னோட அறிவுக்கு வந்து எல்லா சூழ்நிலையிலையும் நல்லதை வலியுறுத்திக்கிட்டே இருப்பா. நீ சொன்னதெல்லாம் நான் கேட்கணும்ப்பா, நான் தடமாறாமல் இருக்கணும்ப்பா, நான் பக்குவமாக இருக்கணும்ப்பா, நான் என்னோட ஆன்மா வந்து எப்போவுமே தெளிவாக இருக்கணும்ப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், விண்ணப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த விண்ணப்பத்தினால அந்த அருள் வல்லபத்தினால நம்ம எல்லாருமே நிறைவாக இருப்போம். அந்த தயவு வந்து நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. சுவாமி வந்து அதோ இங்கே வச்சுக்கோங்க, உனக்கு மட்டும்தான் அவர் எதையுமே சொன்னது கிடையாது. அருள் ஜோதி அண்ணாலயத்தில் பல ஆயிரக்கணக்கான அன்பர்கள் வந்து அருள் பிரசாதம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த பாத்திரம் வந்து பெருசாக இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க முடியுது. ஏன்னா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க, பரவாயில்லையே இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடக்குதேம்மான்னு சொல்லிட்டு. பெரிய பாத்திரம் இருக்கிறப்ப பெரிய அளவில் தான் பிரசாதம் செஞ்சு கொடுக்கணும். அதுபோல் இறைவன் வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம ஆகாரம் கொடுக்குறோன்னு பார்க்க மாட்டார். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட, இப்போ இந்த சீரியல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது முடிச்சிட்ட பிறகு ஒரு இன்டர்வல் போடுவாங்க, அதுக்கு நடுவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போகும், அந்த கேப்பில் வந்து உனக்கு டிஃபன் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா கூட தயவோடு கொடுக்கணும். 1000 பேருக்கு சாப்பாடு போடணுன்றது ஒரு ஜீவகாருண்யம், ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டாலும் ஒரு ஜீவகாருண்யம் தான். என்னோட குழந்தையிலேருந்து எனக்குள்ளேருந்து தயவு ஆரம்பித்து, என்னோட குழந்தையிலேருந்து, என்னோட கணவர்லேருந்து, என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஜீவ தயவோட ஜீவ காருண்ய விஷயத்தோடு நான் செயல்படுவேன்றதுக்காக நமக்கு இறைவன் எப்போவுமே அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தயவு தயவு தயவு. நம்ம எல்லாருமே தயவு நிலையில தான் பிறந்திருக்கோம். தயவு தான் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நிறைஞ்சிருக்கு. தயவு தான் வந்து எல்லா விஷயத்திலையும் வழி நடத்துறது. தயவு தான் வந்து நம்மளை ஏறாநிலைமை ஏற்றணுன்றதுக்காக வள்ளல் பெருமானார் வந்து எல்லா செயல்பாட்டையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த தயவு நெறியில் நம்ம மாறுபடாமல் இருக்கிறதுக்கு தயவான வள்ளல் பெருமானாரோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். இங்கே வந்த எல்லாருக்கும் அன்பான நன்றி நன்றி நன்றி.